ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் விருப்பமான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு இடியாப்பு மாவு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி மாவில் கூட கொழுக்கட்டைகள் செய்யலாங்க. ஆனால் இடியாப்பு மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவில் செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் அதனால் இடியாப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டைகளை வேக வைக்கும்போது தனியாக பிரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கைகளால் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு சேர்த்து இது போல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது போல் கைகளில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறேன். கையில் ஒட்டுச்சின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இது போல் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துடலாங்க. கொழுக்கட்டைகளை சேர்த்த பிறகு உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அது 1 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான பால், தண்ணி சேர்க்காமல் இது போல் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அடி பிடிக்க விட்டுறாதீங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நான் காட்டலை. இது கூட 2லேருந்து 3 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. பால் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. 1 கப் இடியாப்பு மாவு எடுத்ததுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சர்க்கரை சேர்த்த பிறகு இது நல்லா இலக்கம் கொடுத்து வரும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கு. இது நல்லா கொதித்த பிறகு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். அது வீடியோவில் என்னோடய செல்லு கொஞ்சம் ப்ராப்ளங்க, அதனால் வீடியோ அதில் பதிவாகலை. நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் அரைச்சிட்டு ஃபஸ்ட் பால் சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இது ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.